Hello learners, this is for you to improve your communicative English. My name is Kannan Periyanayagam and I represent IASR Spoken English Academy. ஏற்கனவே 3 வீடியோஸ்ல உங்களுக்கு 3 क्वेश्चंस அது இருக்கிற கிராமர் என்ன அப்படினு நம்ம தெளிவா பேசியிருக்கிறோம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா we are going to see the fourth question. And today's question நம்ம போலாம். இந்த क्वेश्चन மூலமா இங்க நம்ம பயன்படுத்துற கிராமர் என்ன அதை எப்படி எளிமையா புரிஞ்சிக்கலாம். And finally உங்களுக்கு ஒரு சில முக்கியமான क्वेश्चंस இருக்கு. நம்ம let us understand the question. First, the house is 100 meters dash the sea. இப்போ இது ஒவ்வொண்ணா அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா இது வந்து சென்சிபிளா இருக்கு ஒரு ஐடியா. ரெண்டாவது என்ன அப்படின்னா இதற்கான தமிழ் மீனிங் நீங்க சொல்லி பாத்தீங்கன்னாவே அது கரெக்டா வந்து புரிஞ்சுக்கும். ஏன் தமிழ் மீனிங் அப்படின்னா ஒரு லாங்குவேஜை நீங்க கத்துக்கும் போது அது எந்த லாங்குவேஜ் வேணா இருக்கலாம். கத்துக்கும் பொழுது இந்த 90/10 ரூலை மறந்துடாதீங்க. இது நம்ம ஓன் இன்னோவேஷன் அகாடமியில் நம்ம அகாடமியில் இருக்கிற ஓன் இன்னோவேஷன் 90/10. அதாவது நீங்கள் லாங்குவேஜ் கற்றுக்கும் போது 90% இப்போ இங்கிலீஷ் கற்றுக்கிறீங்கன்னா 90% உங்கள் ப்ராக்டிஸ் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கணும். ஆனால் ஒரு 10% கம்பல்சரி அந்த கான்செப்டை தாய்மொழியில் உள்வாங்கி நீங்கள் அவுட்புட் கொடுக்கணும். அப்போ தான் வந்து கான்செப்சுவல் கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம let us discuss. The house is 100 meters dash the sea. Now 2 அப்படின்னா என்னன்னா 2 நாவே க்கு அப்படின்னு மீன் ஆகும். ஆல்ரைட், உதாரணத்துக்கு நான் சென்னைக்கு போகிறேன், நான் வந்து வீட்டுக்கு வரேன், நீங்கள் வந்து ஆஃபீஸுக்கு போகிறீங்க அப்படின்னாவே நீங்கள் இன்வேரியபிளாக டூ பயன்படுத்துவீங்க. இதான் ஸோ சிம்பிளாக டூக்கு பின்னாடி இருக்கிற கிராமர் என்ன, ஒரு ஆக்ஷன் நடக்கும்போது சென்டென்ஸில் நீங்கள் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் டூ பயன்படுத்துவீங்க. அவ்வளோதாங்க இங்கிலீஷ் வித் ரெஸ்பெக்ட் டு டூ. செகண்ட் பாருங்க பை. பை அப்படின்னா ப்ராக்சிமிட்டி அண்ட் பிளேஸ்மெண்ட். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மை ஹவுஸ் இஸ் லொக்கேட்டட் பை த பிக் ஸ்டாச்சு அப்படின்னு சொல்கிறோம், அது பக்கத்தில் அப்படின்னு மீன் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் இது த ஹவுஸ் இஸ் 100 meters பை த சி அப்படின்னா சி இஸ் டூ வெரி பிக் வால்யூம்னஸ் இல்லையா, அப்படி வால்யூமே ஹியூஜாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம அதை பிளேஸ் பண்ண முடியாது. ஸோ இதுவும் வராது, இதுவும் வராது. இப்போ நீங்கள் த ஹவுஸ் இஸ் 100 meters டு த சி அப்படின்னா சிக்கு அந்த ஹவுஸ் வந்து 100 meters இருக்கு அப்படின்னு மீன் ஆகும். ஸோ லிட்ரலாக அது சென்சிபிளாக இல்லை. அண்ட் நீங்கள் ஃபார் போட்டிங்கன்னா ஃபார்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவர்களுக்கு, அவனுக்கு, எனக்கு அப்படின்னு முடியும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேனே, this gift is for him அப்படின்னா இந்த gift வந்து அவனுக்கு அப்படின்னு மீன் ஆகும். ஆல்ரைட், இல்ல அவர்களுக்கு, அதற்கு, லிட்டரலா வந்து அதற்குன்னு சொல்லுவோம். அப்ப இதுமே வந்து மீன் ஆகாது. ஏன், the house is 100 meters for the sea. அப்ப சீக்கு தான் அந்த ஹவுஸ் இருக்கிற மாதிரி மீன் ஆகுது. லாஸ்டா பாருங்க from. இந்த ஃப்ரம்க்கான தமிழ் மீனிங் இந்த 10% தமிழ் மீனிங் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாவே ஆன்சர் ரொம்ப ஈஸி. என்ன, அதை பிளேஸ் பண்ணுங்க. the house is 100 meters from the sea அப்படின்னா அந்த வீடு கடல்ல இருந்து 100 மீட்டர்ல இருக்கு, கடல்ல இருந்து. அப்போ எங்கெங்கெல்லாம் நீங்க ஃப்ரம்னு ஒரு வார்த்தை பாக்குறீங்களோ அங்க இருந்துன்னு வருங்க. வெரி வெரி சிம்பிள்ங்க. ஆல்ரைட், ஃப்ரம்னா இருந்து. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சூட்கேஸ்ல இருந்து பர்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா you have to say I take the purse from the suitcase. அப்போ நீங்க இருந்துன்னு போட்டாலே அங்க ஃப்ரம் போட்டாகும். இதான் டிப்ஸ். அடுத்து இதுல என்ன கிராமர் இருக்கு அப்படின்னா ப்ரீபோசிஷன். இது ஏன் பிரிக்கிறோம்? ப்ரீபோசிஷன் எதுக்கு முன்னாடி, நவுனுக்கு முன்னாடி தான் ப்ரீபோசிஷன் வரும். ஓகே, ஒரு நவுனுக்கு முன்னாடி தான் எப்பவுமே ப்ரீபோசிஷன் வரும். இப்போ இதுல இந்த கீ வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதை எப்படி கிராமரா கொண்டு வரலாம் அப்படின்னா தியா பயோ பன். தியா பயோ பன். தியா என்ற பொண்ணு, பயோ என்ற பொண்ணு விக்ரா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. இப்போ இந்த ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு ப்ரிபோசிஷன் வார்த்தைகள் இருக்கு, அது என்னன்னு நீங்க கமெண்ட் பண்ண போறீங்க. Alright, with this let me sign off. This is Kannan Periyanayagam representing IASR Academy and we do cater on spoken English or communicative English, soft skills by collaborating with various educational institutions. ஆஃப்லைன் ஆன்லைன் ப்ரோக்ராம் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. நம்ம அகாடமி திருவண்ணாமலை இருக்கு. நீங்கள் ஆஃப்லைனில் இங்கிலீஷ் நம்ம ப்ரொஃபஷனலாக கற்றுக்கிறோம்னா this is the best destination in திருவண்ணாமலை and offline anywhere. Alright, so with this let me just wind up. இன்னொரு வீடியோவில் இன்னொரு கொஸ்டினில் பார்க்கலாம். Thank you.